1947க்கு பிறகு ஆக்ட் படி எப்படியெல்லாம் வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும்னு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்தது உங்களுக்கு தெரியும், என்னை விட நல்லா உங்களுக்கு தெரியும். அப்ப அதன்படி சொல்றேன், 47க்கு பின்பாக இந்த இடத்துல எங்கேயாவது விளக்க ஏத்தி இருக்காங்களா? தர்கா பக்கத்துல 15 மீட்டர்ல இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிட்ட அந்த விளக்கத்துள்ள விளக்கு ஏத்தி இருக்காங்களா? 47க்கு அப்புறம் விளக்கு ஏத்தலன்னா அதுக்கப்புறம் ஏத்தே கூடாது. கரெக்டா? அப்படிதான் சட்டம். இன்னில இருந்து 47க்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி தர்கா பக்கத்துல 15 மீட்டர் பக்கத்துல நீங்க குறிப்பிட்ட விளக்கத்துள்ள எப்ப கடைசியா தீபம் ஏத்துனாங்க? உலக போறப்போ. யாரு பார்த்தாங்க? என்ன ப்ரூஃப் அதுக்கு? அதுக்கு தீபத்தூண்னு பேர் வச்சிருக்காங்க. அதோட எத்தனை வருஷம்னு பார்த்தாங்க. அதுல சூட்ல இருக்கு, தீபத்தூண் ஒன்று இருக்குன்னு. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு இப்போ அங்க வருது சார்? பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா? இல்ல இல்ல, தர்காக்குள்ள இருந்தா இதெல்லாம் கேட்டா என்ன சார் நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி சார் மதுரையில போய் சரிங்க, நான் மதுரையில திருப்பதி அதே மலைக்கு போய் தர்காலையும் அங்க இருக்க மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திலையும் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ பண்ணி நான் ரொம்ப இல்ல அங்க மதுரை மக்கள்கிட்ட பேசும்போது நாங்கெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுவோங்கிறாங்க. இப்பயும் சாப்பிடுறதுங்கிறது நடைமுறையில தான் இருக்கு. மேல வந்து கோழி அறுக்கிறது, ஆடு வெட்டுறதுங்கிறது நடைமுறை தான் இருக்கு. அதை எல்லாரும் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும் போதே அதை பண்ணக்கூடாது. ரெண்டு விஷயம் தெரிஞ்சு ஒண்ணு புரிஞ்சுங்க. ஒண்ணு லாஜிக்கலா நம்ம பேசிட்டு இருப்போம், இது கரெக்டா தப்பான்னு. ஒண்ணு இன்னொன்னு லாஜிக்கா என்னமோ கோர்ட் ரூலிங் கொடுத்துட்டா அதை நம்ம இப்போ பின்பற்றணுமா வேணாமான்னு ரெண்டு. முதல் இதில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நாங்கள் எப்போனா பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க, அது கண்டிப்பாக டிபேட்டபிள் இஷ்யூ, அதை விட்டுருங்க. இன்னொன்று நல்லதோ கெட்டதோ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு ஏற்றுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? உடனடியாக நைட்டாக போய் எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்கல்ல? இல்ல எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்கல்ல? நான் கோர்ட்டாவது ஏதாவது நான் எதுக்கு மதிக்கணும்னு கேட்பீங்கல்ல நீங்க? அப்படி நான் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, அதுக்கு சொல்ல நான் வக்கீல உங்களுக்கு கேட்கறேன். நீங்க எதுக்கு ஒருத்தர் போய் தனி மனிதன போறீங்க? எத்தனை கேஸுக்கு நைட்டு போய் கவுத்துட்டு இருக்கீங்க, ஸ்டே கொடுங்க. ஏன் இதை போய் ஸ்டே வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஹைகோர்ட்ல போய் சிஜெட் சொல்லி ஸ்டே வாங்கிட்டு வர வேண்டியதானே? அப்படி வாங்கிட்டு வந்தா சார் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரு விட்டுருக்கு போறாரு. ஸ்டே வாங்கல, அடுத்த நாள் 2 டிவிஷன் பெஞ்சிட்டு வருது. அவங்களும் ஃபுல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டு இது கரெக்ட் அப்படின்னாங்க. சிஎஸ்எஃப் ஏன் வச்சிங்கன்னு கேட்டாங்க, அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கண்டெம்ப்ட்ல நேத்து வந்து நிக்கிறீங்க, இன்னைக்கு சாயங்காலம் போய் ஏத்துங்க 144 குவாஷ் பண்றேன்றாரு. முடியாது. இதை வந்து தினேஷ் எங்க மேல இருக்கிற கோவத்திலயோ பிஜேபி மேல கோவத்திலயோ நீங்க பேசுனீங்கன்னா இது நாளைக்கு ரிட்டாலியேட் ஆச்சு உங்களுக்கு. நாளைக்கு நாடா இருக்காது. ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொன்னா ஜுடிஷியரி அதை சிறமேற்கொண்டு செஞ்சுட்டு அதுக்கு உண்டான பின்னாடி நீங்க என்னோட கமெண்ட்